புது பில்டிங் போன அன்னைக்கே ஒருத்தர் கையை போனி பண்ணினாரு. புதுசா ஒரு வேலை ஒண்ணு ஆரம்பிக்கலான்னு போய் சைட்டை பார்த்தோம். வீடு கட்டி 15 வருஷம் ஆகுதான். வீடு எங்கன்னு பார்த்தா வீடை சுத்தி செடி செட்டு இல்ல, செடி செட்டுக்குள்ளதான் வீடே இருக்குது. அப்புறம் என்ன, வேட்டைக்கு தேவையான சாமான்லாம் எடுத்துன்னு களத்துல இறங்கிட்டோம். ஐயா 2 பேரும் ஒரே வேலையை செய்ய வேணாம், ஆளுக்கு ஒரு தொகுதியா பிரிச்சுக்கலாம், நீங்க வெட்டுங்க நான் வாரி போறேன்னு சொன்னேன். சரி தலைவரேன்ட்டு வெட்ட இறங்கினாரு. எப்பவும் கவனமா வேலை செய்யறவரு இன்னைக்கு கவனத்தை கைட்டி வீட்டுல வச்சுட்டு வந்துட்டார் பொழுது விரவு வெட்டுறேன்னு சொல்லிட்டு விரல வெட்டிக்கினார். ஐயா ஏதாவது மருந்து போடலாம் ஐயான்னு கேட்டா அதெல்லாம் வேணாம் தலைவரே, கையில எச்சு திப்பி கக்கத்துல வச்சா தானா சரி ஆயிடுன்னு போயினேன்டாப்ல. கிளீன் பண்ண கிளம்பிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் எவனாவது ஊர்ந்து வந்து காலில் முத்தம் கொடுத்துருவானோன்னு வேற ஒரு பக்கம் பயம். எவனா முத்தம் கொடுத்தா திருப்பி கொடுத்துக்கலான்ற ஒரு மனதைரியத்தோட இறங்கி வாருன்னு வாரி கட்டாச்சிட்டு செவுத்த நிமிந்து பார்த்தா இவ்வளவு நேரம் செஞ்சது வேலை இல்ல, இதுக்கப்புறம் தான்டா பெரிய டாஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சது. எவனோ செவுத்துக்கு சூனியம் வச்சுட்டு போயிருந்தான் பொழுது கண்ணம் கரியன்னு கருப்பறிஞ்சு கந்தது. இதை கையால தேய்ச்சா வேலைக்கு ஆகாதுன்னு மிஷினை வாடகை எடுத்துட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கழுவ கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போட்ட கதையா வந்துகினே இருந்தது. டீ வந்தது கழுவுன, டிஃபன் வந்தது கழுவுன, லஞ்ச் வந்தது கழுவுன, மறுபடியும் டீ வந்தது கழுவுன, டின்னர் வரைக்கும் கழுவிட்டே தான் இருந்தோம். வீடு கலையாயிடுச்சு, நாங்க கந்தல் ஆயிட்டோம். வீட்டுக்கு எப்ப வேணா பெயிண்ட் அடிங்க, ஆனா தயவு செஞ்சு உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க, வீட்டை சுத்தியும் சுத்தமா வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் ஊர்வன நண்பர்கள் எப்ப உள்ள வருவாங்க, எப்ப நம்மள்ட்ட அட்டன்ஸ் போடுவாங்கன்னு தெரியாது. தயவு செஞ்சு அலாட்டா இருங்க.